வணக்கம். சுயமரியாதை. நம்ம எது பண்ணாலும், எப்படி பண்ணாலும், நம்ம சுயமரியாதையை மாத்திரம் இழக்கக்கூடாது. ஏன்னா, நம்ம நம்பி, நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான், நம்ம அதை வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அதுதான் ஜனங்க பார்ப்பாங்க. நம்மளுக்குள்ளாரே ஒரு குற்ற உணர்வு, ஒரு குற்ற நம்பிக்கை அல்லது தாழ்வு மனப்பான்மை இருந்தால், அதுவே நம்மளை ஒரு குறுக வச்சிடும். நம்ம ஒரு 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 சந்தோஷமாக வெளியே காட்டாது. அதனால என்ன ஆகும்னா, வெளியே இருக்கிறவங்களும் நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்ம மரியாதை கொடுத்துக்கணும். ஏன்னா அந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது கடவுள் அமைச்சிருக்காரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மரியாதையும் கொடுத்து நம்பிக்கையும் வச்சு வாழ்க்கையில நம்ம அதை நோக்கி போகும்போது, ஒரு பர்பஸ், ஒரு காரியம் அதை நோக்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு சுயமரியாதை, ஒரு சுய நம்பிக்கை வந்துடும். அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வெளியே இருக்க ஆட்கள் நம்மள அல்லாது வேற ஒருத்தங்க நம்மளுக்கு கொடுக்குற வேண்டிய மரியாதையை ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு நம்மளுக்குள்ளாரே ஒரு குற்ற உணர்வு வச்சிருந்தோம்னா, அதுதான் நம்ம வெளியாட்களுக்கு காட்டுறோம். அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வெளியாட்களை நம்மளை அவமானப்படுத்தவோ அல்லது நம்மளை சுயமரியாதை இல்லாதவன்னு நினைக்கிறதுக்கோ ஒரு காரணமாயிருது. இதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் லவ்னா நம்ம ஏன்னா வெளியே இருக்கவங்க எப்போவுமே இதாக எதிர்பார்த்து தான் நம்மளுக்கு ஒரு 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 லவ்வோ அல்லது ஒரு பிரியத்தையோ காட்டுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்ம இருக்க போகிறோம். நம்ம யாருக்காகவும் வாழலாம், நம்மளுக்காக நம்ம வாழ்கிறோம், நம்ம ஆத்மாக்காக வாழ்கிறோம்னு நினச்சிட்டோம்னா நம்ம சுயமரியாதையாகவே வாழ போகிறோம். நம்மளுக்குள்ளார எதிர்பார்ப்புகள் இருக்காது. வெளியே இருக்கவங்க தான் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு அது பண்ணும், எனக்கு இது பண்ணும், அதை பண்ணல, இதை பண்ணலன்னு சொல்லுவாங்களே வெளியே. நம்மளுக்குள்ளார நம்ம எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம வேற ஒருத்தருக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு போவோம் ஒழிய நம்மளுக்காகவே நம்ம வாழ மாட்டோம் மோஸ்ட்லி. அது இயற்கை, அது தப்பு இல்லை. ஆனாலும் நம்ம சுயமரியாதையை நம்ம விட்டுட்டு வேறொருத்தவங்க முன்னாடி நம்ம அவமானப்பட்டோம் அப்படின்னா, அது நம்ம படைத்த கடவுளுக்கே கஷ்டமாயிடும். அதனால நம்ம சுயமரியாதையை வச்சுக்கணும். அதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. இது ரெண்டும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நம்ம எவ்வளவோ தாழ்ந்து போனாலும் எவ்வளவோ உயர்ந்து போனாலும் நம்ம அதை வெளியே காட்ட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அது நம்மளுடைய உழைப்பின் பிரதிநிதி. அது நம்மளுக்கு உரியது தான். அதை வெளியாட்களுக்கு நம்ம காட்டணும், அவங்க அப்ரூவ் பண்ணணும் அல்லது அவங்க அப்ரிஷியேட் பண்ணணுன்ற தேவையில்லை. நம்மளுக்கு நம்ம தான் அப்ரிஷியேஷன், நம்மளுக்கு நம்ம தான் குற்ற உணர்வு படுறதும் நம்ம தான். அது ஓகே. நம்மளுக்குள்ளார நம்ம குற்ற உணர்வு படுறதோ அல்லது நம்மளுக்குள்ளார ஒரு சந்தோஷப்படுறது, தட் இஸ் ஓகே. பட் வெளியாட்கள் யாரா இருக்கட்டும், எக்ஸப்ட் அவர் பேரண்ட்ஸ், நம்ம பெற்றோர்களை விட்டு வேறு யார் இருந்தாலும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் அல்லது ஒரு முற்போக்கு சிந்தனையை கொடுக்காது. நம்மளை ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே வச்சுருக்கோம். அதனால நம்ம சொசைட்டியில் வாழ்கிற போது நம்மளை ஒரு குற்ற உணர்வோடு அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மையை பார்க்கும்போது நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய பொட்டென்ஷியல், நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்றது நம்மளுக்குள்ளாரே குற்ற உணர்வு ஆகக்கூடாது. அதுதான் முக்கியம். அதுதான் செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்கிறது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாதான் அது வெளியாட்களுக்கு நம்ம காட்டுவோம். அந்த வெளியாட்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறோம். நம்ம தான் கிரியேட் பண்ணணும். நம்ம அதை கிரியேட் பண்ணலைன்னா நம்ம ஒரு ஜோக்கர்
ஆயிடுவோம். அதுக்கு எப்போவுமே இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் தான் வந்து தான் ஆகணும். யாரும் 30 வருஷம் வாழ்ந்தவங்களும் இல்லை, 30 வருஷம் கெட்டவங்களும் இல்லை. வாழ்க்கை ஒரு வண்டி சக்கரம் தான். எல்லாருக்கும் மேடு பள்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை மீறி தான் எல்லாரும் வாழ்ந்து ஆகணும். அதனால் நம்ம யாரை பற்றியும் உயர்வாக பேசுகிறதோ அல்லது தாழ்வாக பேசுகிறதும் தேவையில்லை. அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் நம்மளை பற்றி உயர்வாகவோ தாழ்வாகவோ பேசுறதுக்கும் அவங்களுக்கு அருகதை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்மளுடைய சுயமரியாதையை நம்ம காப்பாற்றிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எந்த ஒரு போராட்டங்கள், எந்த ஒரு ப்ராப்ளம், எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்குகிற சக்தி நம்மளுக்குள்ளார உருவாயிடும். அதனால் நம்ம உயர்ந்து வாழ்வோம் ஒழிய வேறொருத்தங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்து வாழ வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இந்த சப்ஜெக்டை இன்னைக்கு பேசி நன்றி சொல்கிறேன். என் பேர் ராஜா சொக்கலிங்கம். நான் ஒரு ஆத்தர், ஆண்டர்பிரனர் கோச் அண்ட் ஆண்டர்பிரனர். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.